சினிமா தலைவரோட தீவிர ரசிகர் தலைவரோட பார்த்து பார்த்து இன்னைக்கு என்னுடைய தெய்வம் தலைவர் பக்கத்துல கூலி படத்துல உட்காந்து நடிச்சது உச்சக்கட்ட சந்தோஷம் பார்த்தீங்களா. லோகேஷ் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. லோகேஷ் சார் இந்த கூலி படம்ங்கிறது நிறைய ஒரு பட்டாளமே நடிச்ச படம். ஆமாங்க சார். 1000 கோடி கன்ஃபார்ம் அடிக்கும்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. ஆனால் ரிவ்யூவர்ஸ் மத்தியிலையோ இல்லை மக்கள் மத்தியிலையோ மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துருக்கு. நீங்கள் அந்த படம் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இந்த படம் பார்க்கும்போது நிறைய ஹூப் போல்ஸ் இருக்குல்ல. தலைவருக்காக பார்த்தாங்க. அதான் சொல்கிறேன், தலைவருக்காக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நல்ல கதைன்னு ஒன்று இருந்துச்சா? ரொம்ப சினிமா சூப்பர் சார். தலைவரோட தீவிர ரசிகர் தலைவரோட பார்த்து பார்த்து வந்து தலைவர் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஷோ போஸ்டர் ஓகே. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 18 வயசு. அப்ப ஒரு ரசிகர் தலைவர் ரசிகர் நிறைய பார்த்து வந்து அந்த சினிமா ஆசை எனக்குள்ள ஒரு பெரிய தூண்டுதலா இருந்தது, பெரிய ஆர்வம் இருந்தது. அதை பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிச்சு முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்துட்டு எங்க மாமா கும்பா ஆர்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கோயம்பேடு பேசுறாங்க. டோட்டல் போட்டாங்க. அந்த கம்பெனில பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சினிமா ஆர்வம். ஆனா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கல. நம்ம சினிமாவுக்கு யாரும் எப்படி போகணும், எப்படி இது பண்ணணும், அந்த தாட் தான் ஓடிட்டே இருக்கு. உடம்பு மட்டும் தான் அங்க இருக்கும். மனசோ மற்ற எல்லா சிந்தனையும் சினிமா 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 நடிப்பு தலைவரை பார்க்கணும் அந்த எண்ணங்களே தோண்டிக்கிட்டே இருக்கு. தலைவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு எல்லாம் போயிருக்கு. எல்லாம் பார்க்க வாய்ப்பு அங்கிட்ட வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பிற்பாடு 2009 வச்சு அது கூட 2010 சினிமா வந்து 2010 நிறைய படத்தை நடத்திட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் மூவி கொல்லான் படம் பேரு கொல்லான். அதுல 4 பேர்ல நான் வீட்டுக்காரர். என்னுடைய நண்பர் ஃபர்ஸ்ட் என்ற உப்புடு அந்த படம் தான் உப்புடு. அதுதான் ஃபர்ஸ்ட் என்ற அது அப்படி நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி வேற ஒரு நண்பர் மூலமா லிங்க் கிடைச்சது. டைரக்ட் போயிட்டு பார்த்தேன். டைரக்ட் லொகேஷன் வந்து 4 பேர்ல நான் ஒரு வீட்டுக்காரர். அப்படியே இங்க எல்லாம் இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்டர்வியூ கொடுத்துருக்கு. படம் விளையாட்டு சப்ப படம் போச்சு. டைரக்ட் நேம் காந்தி மார்க்ஸ் கொள்ளாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி நிறைய ஃபர்ஸ்ட் கேமரா ஷூட் ஆக்ஷன் அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது வாழ்க்கையில நம்ம இப்பதான் சரியான பாதையை இருக்கோம், சரியான இடத்துக்கு வந்திருக்கோம். மனசுக்குள்ள எனக்குள்ள நம்ம வந்துருவோம். சினிமாவில என் கூட ஒரு 25 பேர் ஃபர்ஸ்ட் எல்லாமே புது. ஆனா யாருமே எல்லாமே அவங்க வேலையை வந்து நான் மட்டும் இன்னைக்கு போராடி இன்னைக்கு என்னுடைய தெய்வம் என்னுடைய புரட்சி என்னுடைய தலைவர் பக்கத்துல கூலி படத்துல உட்காந்து நடிச்சது என்னுடைய வாழ்க்கையில பெரிய தருணம். அதாவது உச்சக்கட்ட சந்தோஷம் பார்த்தீங்களா? உச்சக்கட்ட சந்தோஷம். இதுக்கு எல்லாமே காரணம் என் ஃப்ரெண்டு உசரியா ரைட்டு சந்துரு அன்பழகன் சார். லோகேஷ் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. லோகேஷ் சார் தான் இன்னைக்கு தலைவர் பக்கத்துல கூட எனக்கு எனக்கு தீமா வாழ்க்கையில எனக்காக ஒரு வீடு கொடுத்து இன்னைக்கு கூலி படத்தை நடிக்க வச்சு எனக்கு ஒரு கேட் ஓப்பன் பண்ணிக்கிறார் லோகேஷ் சார். பால் தொட்டு வணங்கி கேட்டு சார். லோகேஷ் சார் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப போராடி இருக்கிறார்.
ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சிக்கி தின்ன பண்ணமாகி ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆபீஸ் தெரியிருக்கேன் சார். ஒரு ஆபீஸ் 2 ஆபீஸ் இல்ல, 5000 ஆபீஸ் தெரியிருக்கேன். ஒரு ஆபீஸ்க்கும் ஒரு 10 முறையாவது போவேன். செலக்ஷன் பண்ணுவாங்க, இந்த கேரக்டர் உனக்கு தான் கன்ஃபார்மா சொல்லுவாங்க. செலக்ஷன் பண்ணிட்டு சரி நம்ம சந்தோஷமா ஆர்வத்துல வெளியே வந்த பார்த்து என்ன ஆகும், படத்தை எடுத்து முடிச்சுட்டு படம் பேரு டைட்டில் நமக்கு எழுதிருக்கோம், பார்த்தா ரிலீஸ் ஆகும். அப்போ பார்த்தா கூப்பிடுல ஐ படத்துக்கு லோக்கல்ல செட் ஒர்க் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். விஸ்வரூப் செட் ஒர்க் வேலைக்கு போயிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நண்பன் படத்துக்கு செட் ஒர்க் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்டர் நம்ம பழக்கமானா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம போய் செட் ஒர்க் பண்ணுவேன். செட் ஒர்க் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசி கொடுப்பேன். அவங்க பேசுவாங்க, சரி சொல்றேன்னு சொல்லுவாங்க. எனக்கு நானும் ஆர்வத்துல நம்ம சரி வருவேன். ஆனா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இப்போ சார் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல ஒத்துக்கல. எங்க ஊர் சைடு சினிமானா அது ஒரு இதுவா நினைப்பாங்க. ஏன்னா எங்க ஊர் சைடு வந்து சினிமாவுக்குள்ள வர்றது இல்லை, நான் வந்து தான் சினிமாவுக்குள்ள வந்தது. அதனால பெற்றவங்க மற்றவங்க சொந்த பந்தம் எல்லாருமே முஸ்லீம் தான் இருந்தாங்க. எனக்கு பிடிச்ச தொழில் தான் நான் செய்ய முடியும், பிடிக்காத தொழில் நான் செய்ய முடியாது. எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட், நான் வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே பக்கத்துக்கு தான் நான் சினிமாக்குள்ள போராடிட்டு நான் நினைக்கிறேன். வீட்டுல ஓகேன்னா அவங்களுக்கு என்னன்னா அடுத்தவங்க மாதிரி நம்ம பையன் பெரிய சினிமாக்காரன் சுத்திட்டு இருக்கானே, போதுமான அளவுக்கு இன்கம் இல்லை, வருமானம் இல்லை, பிரச்சனை இருக்கு, வேலை பொறுத்து இதெல்லாம் கரெக்டா இந்த உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் வளர்த்துருக்கு. இடையில எனக்கு எங்க அப்பாவும் தம்பிக்கு தான் சப்போர்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் மேக்ஸிமம் ஒரு 500 அவ்வளவுதான். லீட் ரோல் கிடைக்குன்னா கேரக்டருக்கு அது என்ன ஒர்க் இருக்கு, அந்த கம்பெனியில மேனேஜர்ஸ் பேசி டைரக்டர் சொல்லுவாங்க இந்த கேரக்டர் ஒரு ஆப்டா இருக்கு, இத்தனை நாள் டேஸ் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் சொல்லி நம்ம மேனேஜர் மட்டும் பேசுவோம். நம்ம ஒரு கமர்சியல் ஆகிறது, கமர்சியல் ஆக பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் சம்பளமும் 500 ரூபாய் பத்தாது. ஆனால் சினிமா தான் நமக்கு வாழ்க்கை. ஆனா இது வந்து நம்ம போக முடியாது. இப்ப நம்ம அடுத்த இடத்துல ஒரு வேலைக்கு போய் நம்ம சேர்ந்தா இருப்போம். அந்த இடத்துல என்ன பண்ணா நம்ம உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும், மனசுக்குள்ள சினிமாவில் மட்டும்தான் இருக்கும். யாரை பார்க்கணும், எந்த டைரக்டர் பார்க்கணும், எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்க்கணும், அடுத்தது எந்த ஆஃபீஸ் போறாரு, எந்த ஆஃபீஸ் போனாலே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்த டைரக்டர் பார்த்தா நமக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க, யார் அந்த மோட்டிவேஷன்லேயே அதாவது சினிமா 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 தான் வரும். வாழ்வோம் சாவோம், நான் செத்தாலும் சினிமாவோட ரூட்ல சொல்லி எனக்கு போய் வச்சுக்கோம். அதுதான் ஃபேமிலி அவங்களுக்கும் நம்ம என்னதான் நம்ம பேஷன் இல்ல அது நிறைய ஸ்ட்ரகிள் வந்துருக்கு சார். அந்த ஸ்ட்ரகிளும் மீறி ஆக்சுவலி ஓப்பனா சொல்லணும்னா அந்த ஸ்ட்ரகிள் மீறி நான் அவாய்ட் இருக்கு சார். அதாவது சினிமா என்ன பண்ணிட்டு இருக்கு சார், நம்ம வேற தொழில் செஞ்சிடலாம். ஒரு பிசினஸ்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் போடணும் இல்ல, அது 6 மாசமா 1 வருஷம் அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். சினிமாவில் நம்ம எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு நம்ம எந்த இடத்துல நிற்கும் தெரியாது. அந்த ஒரு நாள் கேட்டு சீட் போயிட்டே இருக்கு சார். டைரக்டரும் அப்படி டைரக்டரும் கூட சொல்ல போது தலைவருடைய பக்கத்துல தலைவர் பக்கத்துல அப்படியே ஒரு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு இது நல்லா எனர்ஜியும் ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தம் சொல்லுவாங்கல்ல, இதுதான் இன்னைக்குதான் நம்ம பிறந்திருக்கணும், இன்னைக்குதான் நம்ம குழந்தை இருக்கணும். தலைவர் பக்கத்துல சொல்றாங்க அந்த சந்தோஷம், அது பெரிய சந்தோஷம். அந்த சீன் சொன்னாலுமே ஆக்ஷன் சொன்னாங்க, டைலாக் வந்து சார் நம்ம பேசுவோம்,
பேசும்போது ஒரே ஷாட்ல ஓகே தலைவர் இறங்கினே அந்த கட்ட வேலையை தூக்கி சூப்பர் ஹிட் ஸ்பாட்ல. ஆனா நீங்க அந்த ரோலுக்காக நீங்க போல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பேக்ரவுண்ட் தான் போனீங்க. நான் கம்பெனியில செலக்ட் பண்ணி கம்பெனி ஆர்டிஸ்டா தான் பண்ணீங்க. அங்க போகும்போது தான் உங்களுக்கு நடந்துச்சு அது இது ஒரு சீன்காக அவர் கூட தான் உங்களுக்கு வச்சாங்க. போயிட்டே இருந்தாரு டேரக்டர். நான் தூரத்தில் இருந்தேன், பார்த்தாரு, ஸ்டெல்லைட் சொன்னாங்க, பார்த்துட்டு அப்புறம் கூப்பிட்டு பேசுறதுமே மதியருக்கு ஷார்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. மதியம் போது தான் டைலாக் சொல்லணும் ஒரே ஷார்ட்ல ஓகே. தலைவர் இறங்கி சூப்பர்னு சொல்லிட்டாரு. லோகேஷ் சார் அப்போ கையில் போயிட்டு கொடுத்துருந்தாங்க சார். உங்களுக்கு அந்த ஷூட் டேஸ் எத்தனை நாள் போச்சு? ஒரு 25 days. 25 days. சின்ன சின்ன 25 days ஆகும். இன்னும் அங்கே டிராவல் 3 days. ஓகே. ஷாப்பிங் ஷாட் கூட ஆல்பம் போட்ட மாதிரி. அங்கே டிராவல். உங்களுக்கு சம்பளம் ஒரு நாள் சம்பளம் வந்து 500 ரூபா தான். இல்ல 500 அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆமா. ஓகே. அப்போ நான் ரொம்ப சந்தோஷம். அது அந்த பேஸ்ல இல்ல சார். ஆக்சுவலி நான் வேற கேட்டகரிக்கு நான் வந்துட்டேன். ஓகே. ஓப்பனிங்ல தான் நான் வேற கேட்டகரியா தான் வந்துட்டு இருக்கேன். அதாவது நீங்க சொல்ற இந்த 500 ரூபாய் சம்பளம் எப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் கூட்டத்துல பின்னாடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 500 400 300 அப்படி தருவாங்க. இப்ப நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு கேரக்டரா டெவலப் பண்ணும்போது 25 5 அந்த ரேஞ்சுக்கு போடுவோம். ஆனா உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த 25 சர்வீஸ்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது மூவி வாங்கிருக்கீங்களா? சோ நான் பைரவலாம் பண்ணிருக்கேன் சார். விஜய் சார் கூட. ஓகே. விஜய் சார் கூட பைரவா பண்ணிருக்கேன். தல சார் கூட வேதாள பண்ணிருக்கேன். விஜய் சேதுபதி சார் கூட ரெக்க சீரு பண்ணியிருக்கேன். நிறைய மூவிஸ் நான் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். எல்லா மூவிஸ்லையுமே ஒரு தனித்துவமா நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே என்னோட நேம் கூகுள் நாராயணா இருந்தது. கூகுள் நாராயணா இருந்தது எதனாலன்னா கதன் ஒரு படம் வந்தது சார். நட்டி சார் இருக்காருல்ல, நட்டி சார் கூட காம்பினேஷன். என் கூட 2 பேர் ரவுடி இருப்பாரு. 2 ரவுடியில போட்டு என்ன சொல்லுவாரு, வேணாம் பாண்டியா என்ன ஒருத்தனை சுட்டி நான் பின்னாடி ஏகப்பட்ட விலைகளை சொல்லுவேன் நான் சொல்றேன். நட்டி சார் சொல்லுவேன் என்கிட்ட பகுதிக்கிட்டா காகுலே இருந்தாரு. ஐயா பாண்டியா அது காகுல் இல்ல கூகுள். டேய் நீ என்ன விட அதிகம் படிச்சுட்ட, இனிமே உனக்கு பிடிச்ச வேலைக்கு போட்டுருவாங்க. அந்த படம் வந்து கூகுள் நாராயணா இருந்தேன். இப்ப எனக்கு தலைவரோட இதுதான். அதாவது நான் போர்டுல வசனமே உடல் மண்ணுக்கு உயிர் எழுதிக்கு உயிர் தலைவருக்கு அப்பயே அந்த வசனம் தான் சென்டிமெண்டா இருக்கும் என்னுடைய போர்டுல. அதனால இப்ப இனிமே எப்போதுமே என்னுடைய உயிர் மண்ணுக்கு போற வரைக்கும் புள்ளி நாராயணன் தான். புள்ளி நாராயணன் தலைவரே சொல்றீங்க. தலைவர் பத்தி நான் விஷயம் ரொம்ப சிம்பிளா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவேன். உண்மையா ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்றீங்க? வருவாரு, விஷ் பண்ணுவாரு, பார்த்துட்டு வெளியே ஜாலியா அமைதியா சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. உங்களுக்கு ஆக்டிங் மட்டும் தான் டப்பிங் பேசுவேன் சார். டப்பிங் பேசுவேன், ஆக்டிங் பண்ணுவேன், ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நல்லா பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வாய்ஸ். இந்த வாய்ஸ் நான் வந்து அக்யூரேட்டா அவர மாதிரி பண்ணுவேன். பொன்னையன் தடி காசிக்கு போம் இங்கு நம் நாட்டினிலே, இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே. பாட்டுலாம் பாருங்க, பாட்டு பாருங்க. மல்டி டேலண்ட் நீங்க செக் பண்ணிருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி, நாளும் புரிஞ்சிடுச்சு நாளும் தெரிஞ்சிடுச்சு கண்மணி என் கண்மணி, பச்சை குழந்தை இன்னும் பாலூட்டி வளர்த்த பால குடிச்சு புட்டு பாம்பாக குத்துதடி கண்மணி என் கண்மணி. இடையில கேட்டரிங் ஒர்க் போகும் சார். கேட்டரிங் ஒர்க் போகும் சார். ஆமா சார். அதாவது நம்ம சூழ்நிலையை ஓகே ஆகணும், நம்ம இடத்த அடைஞ்சாகணும், நம்ம இலக்கை பிடிச்சாகணும், நம்ம பிடிச்ச தொழில சந்தோஷமா நம்ம வெற்றி பெறணும். அதுக்காக எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்லை, செய்ய தொழிலை செய்யணும். ஆனா சினிமா தான் உயிர் மூச்சு. ஆமா, வாழ்வோ சாவோ சினிமா ஷூட்டிங்ல ஷார்ட்ல இருக்கும்போது என்னுடைய உயிர் மூச்சு போகணும். என்னுடைய கனவு தான். தலைவர் கூட இருக்கும்போது போகணும். வெற்றிமாறன் சார் படத்துல வடச்சென்னை, விடுதலை, அசுரன் பண்ணியிருக்கேன். விடுதலை பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன். தோழர்கள்ல
தோழர்களாக பண்ணேன் விடுதலையில். ஓகே. ரொம்ப ஃபேட்டாக இருக்கும்போது உடம்பு குறைட்டான்னு சொன்னார் வெற்றிமாறன் சார். ம். அது பாடு உடம்பு குறைக்க ஆரம்பித்தேன். அவர் சொல்லும்போது ஒரு 80 கிலோ இருந்தேன். ம். இப்போ ஒரு 68 கிலோ இருக்கேன் சார். வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். வெற்றிமாறன் சார் படத்தில் எல்லா படத்துலையும் மோஸ்ட்லி ஒரு சின்ன ஷார்ட்டாவது கிடைக்குமான்னு கிடைச்சிடும் கடவுள். இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு சின்ன சின்ன படத்தில் நடிச்சிருந்தீங்க, சின்ன சின்ன பட்ஜெட்ல தான் நடிச்சிட்டு இருந்தீங்க ஒரு 100 கோடின்னு. இப்போ கூலிங்கிறது அப்படியே நேர் ஆப்போசிட்டாக ஒரு ஹை பட்ஜெட் சார். ரொம்ப பெரிய பட்ஜெட் 450 கோடி சார். 450 கோடிங்கும் போது ரொம்ப டென்ஷனான இருக்கும் ஒரு சுச்சுவேஷன். ஆமாம். அது வந்து உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆச்சு அந்த டென்ஷன்? ஒரு 2000 பேர் இருப்பாங்க சார் செட்டில். ஓகே. அதாவது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே கொஞ்சம் நானும் கொஞ்சம் பெரிய மூவிலாம் கொஞ்சம் பண்ணும்போது அது எனக்கு கொஞ்சம் இதுவாக தெரியல. நம்ம எல்லாரும் படத்துலையும் பண்ணுற மாதிரி இது கொஞ்சம் இதை விட ஹை பட்ஜெட்டு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஹைப்பு. எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம ஒரு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல இருக்க சொல்ல அந்த இடத்துல இருந்தாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் சார். லொகேஷன் செட்டில் எப்படி இருப்பார்? ரொம்ப பரபரப்பாக இருப்பாரா இல்லை கோபமாக இருப்பாரா? எப்படி இருப்பார்? இல்லை சார், ரொம்ப ஜாலி டைப்பு. ரொம்ப காம் டைப்பாக இருப்பார். டென்ஷனே ஆகாமல் கரெக்டாக போயிட்டுருக்கோம் சார். எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம்? அவர் அதாவது எல்லாருமே வாங்க போங்கப்பா தான் கூப்பிடுவாரு. மரியாதையாக ட்ரீட் பண்ணுவார். இந்த கூலி படம்ங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்புகள் நிறைந்த நிறைய ஒரு பட்டாளமே நடித்த படம். ஆமாங்க சார். 1000 கோடி கன்ஃபார்ம் அடிக்கும்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. ஆனால் ரிவ்யூவர்ஸ் மத்தியிலையோ இல்லை மக்கள் மத்தியிலையோ மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் அந்த படம் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? படம் நல்லா இருக்கு. நல்ல படம். நல்ல படம் தான். 4 நாளில் 404 கோடி வசூல். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமும் அந்த அளவுக்கு வசூலானதும் இல்லை. நெகட்டிவ் ரிவ்யூஸு சில பேர் சொல்கிறாங்க. சில பேரில் நிறைய பேரே சொல்கிறாங்களே, அதான் உண்மை. 400 கோடி ஒரு படம் அடிச்சது நான் ஓகே, உண்மைதான். ஆனால் அடித்ததுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு நடிகை பட்டாளம் ஒன்று இருக்குது. அமீர் கான் இருக்காரு, நாகார்ஜுனா. மெயினாக வந்து சூப்பர் ஸ்டாரோட நாகார்ஜுனாக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க. அவருக்காக தான் இந்த படம் அடிச்சதுன்னு சொல்கிறாங்க. 400 கோடிங்கிறது நிறைய பார்க்கும்போது நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்குங்கிறது நிறைய நடந்திருக்கு தானே, உண்மை தானே? ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு நல்லா படம் பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க நடிச்சதால சொல்லணும்னு சொல்ல, நடிச்சதால நான் படம் பிடிச்சிருக்கு. நீங்க தலைவர் நிறைய தலைவர் பேனால நான் சொல்ல, சரியா? நிறைய பேர் படம் பார்த்தவங்கள படம் நல்லா இருக்கு, சில பேருக்கு பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ரூமர் கிளப்பி அது சரியில்லைன்ட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க, சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. சரி, ஏன்னா ஒரு படம் இருக்குனாக்கா எல்லாருக்குமே பிடிச்சிடாது. ஒரு 90 பேருக்கு பிடிக்கும், ஒரு 10 பேருக்கு பிடிக்காது. அந்த 10 பேர் இன்னொரு 10 பேரை தூண்டி விடுவாங்க. அது 20 பேரா மாறும். அது இருக்கும்போது கொஞ்சம் ரிவ்யூவில் என்ன ஆகும், அது படம் சரியில்லை மாதிரி அவங்க வெளியே சொல்லிக்குவாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இந்த படத்தை தான் நடிச்சிங்க, நீங்களே ஒன்று சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த படம் வந்து அங்கேயுமே வந்து குறைங்கிறது தெரியலையா உங்களுக்கு? அதாவது குறை நிறைகள் இருக்க தான் செய்யும் சார். இப்போ நம்ம வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம 5 பேர் இருக்கோம் அண்ணன் தம்பிங்க. 5 பேர் அண்ணன் தம்பி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் தான் இருப்பாங்க. மனநிலையில் இருக்கும்போது வேறு விதமான இதுவில் தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் படம் நல்ல படம், நல்லா வசூலாகிட்டு இருக்கு, நல்லா உலகம் ஃபுல்லா நல்லா கொண்டாடி சார். இப்போ வசூலாகிறது ஒரு விஷயம் தான் சார். ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்க நடிகர்களுக்கு வந்து வசூலுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ விஜய்க்கா இருக்கட்டும், அஜிதா இருக்கட்டும், படம் நல்லா இருந்தாலுமே அவங்க ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, வசூலாக தான் செய்யும். வசூல் ரீதியாக வந்து பெரிய நடிகர்கள் கூட கன்ஃபார்ம் வசூலாக தானே செய்யும். ஆனால் அந்த பேஸுங்கிறது கதை தானே. கதைக்காக ஒரு படம் இப்போ மக்கள் கொண்டாடுறாங்க, நல்ல ஸ்டோரி இருக்குது அப்படிங்கும்போது தான் வந்து நல்ல படம் போயிடும். வசூல் ரீதியாக இருந்துச்சுன்னா அது எப்படி நல்ல படம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, கதை ரீதியாக பார்க்கும்போது அந்த கண்டென்ட்டை கரெக்டாக படத்தை பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கூலிப்பட்டில் ஒரு விஷயம் நீங்கள் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு கூலிப்பட்டில் உங்களுக்கு, நீங்களே சொல்லுங்கள். ஒரு கேங்ஸ்டர் மாஃபியா இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து பணங்கிறது இடிக்கணுங்கிறது ஒரு சில்லற வேலைங்கிற மாதிரி தான். அதுக்காக ஒரு ஸ்டோரி போகுது, ஓகேங்களா? அதுக்கு வந்து அவரை சத்யராஜை மிரட்டி இது பண்ணி அப்படி ஒரு கதை இருக்கணும்னு அவசியமே இல்லை. சைமன் நினச்சிருந்தாருன்னா அது வந்து என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். அவருக்கு இருக்க பழக்கத்துக்கு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். அவர் ஏன் தேவையில்லாமல் அவர் போகணும்? மெயினாக வந்து உபேந்திராவை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் நல்லா தான் இருந்தார். அவருக்கு எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் ஏன் 26 வருஷமா ரூம்லேயே பூட்டி கிடக்கணும்? இங்கே படம் பார்க்கும்போது நிறைய ரூப் போல்ஸ் இருக்குல்ல. தலைவருக்காக பார்த்தாங்க. அதான் சொல்கிறேன், தலைவருக்காக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நல்ல கதைன்னு ஒன்று இருந்துச்சா? லாஜிக் இருக்குது, லாஜிக்லாம் இல்லாமல் இல்லை. இந்த லோகேஷ் படம், லோகேஷ் சார் படம்னாவே அது தனி ஒரு ஹைப்பு, அவருக்குன்ட்டு ஒரு இது இருக்கு. இது முழுக்க லோகேஷ் சார் ஒரு படமா இருந்துச்சா? நீங்களே சொல்லுங்க. லோகேஷ் சார் வந்து ஒரு செம்மையா ஒரு டைரக்டர், அவர் வந்து குறை சொல்லவே முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 1000 கோடி நான் அடிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஷர் ஹைப் ஆயிடுச்சு இல்லையா அவருக்கு. அமீர் கான் ஏன் வந்தாருன்னு அவருக்கே தெரியல. இப்போ அமீர் கான் வரும்போது வந்து பார்ட்னரை கொண்டுட்டாரு, முன்னாடி வர ஆளுங்களும் ஃபர்ஸ்ட் சுட்டுட்டுவாரு, 2வது ஆள் விட்டுட்டாரு. ஏன் விட்டணும்?
எங்கேயுமே ஏன் அமீர் கான் எதுக்கு வந்தாருன்னே தெரியல. அப்போ அவர் அமீர் கான் கூட்டு வந்ததுக்காக படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரணக்காக மட்டும் தானே? அப்படி இல்ல, அவருக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தானே கூட்டு என்ன வந்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு சொல்லுங்க. கிளைமேக்ஸ்ல இம்பார்ட்டண்டா அவர் தானே அந்த அவரை வச்சு கூட்டிட்டு ஸ்டோரியில ஏதாவது மாற்றம்ங்கிறது நடந்துச்சா? நீங்களே சொல்லுங்க. மாற்றம்ட்டு நடந்ததுன்னா அவர் வந்து அந்த பிளாஷ்பேக்கு ஏன் வந்தாருன்னு அவருக்கும் தெரியல, ஏன் இது பண்ணாருன்னு லோகேக்கும் தெரியல. அமீர் கான் இப்போ வரலன்னா படத்துல என்ன சேஞ்ச் வந்திருக்கும்? அதாவது அந்த கேரக்டருக்கு அமீர் கான் சார் ஆப்டா இருக்காருன்னு நினைச்சுதான் லோகேஷ் சார் பிக்ஸ் பண்ணாரு. கரெக்ட் சார். கரெக்டா இருந்தது. ஆப்டா எப்பயுமே தலைவர் படம் தான், அது வேற மாதிரி மாசு தான் எப்பயுமே. சரியா? தலைவர் வந்தாலே அந்த ஸ்டைலு லோகேஷ் சார் காம்பினேஷன்ல இந்த படம் எல்லாருமே சொல்றது அதான். தலைவர் வந்தா ஸ்டைல், தலைவர் வந்தா ஸ்டைல், அமீர் கான் வந்தா ஸ்டைல், நாகார்ஜுனா ஸ்டைல், ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல். கதை எங்க? கதை இதுதானே கேட்கணும். கதை அதாவது ரஜினிகாந்த் வந்து ஒரு கூலியா தான் இருந்தாரு. பிளாஷ்பேக்ல வந்து ரஜினிகாந்த் ஒரு கூலி. ஆமா. எப்படி சென்னையில அவ்வளவு பெரிய மேன்ஷன் அவருக்கு காசு எங்க வந்துச்சு? பேக் ஸ்டோரி சொல்லல. படம் நல்லா இருக்கு. என்னன்னா 10 பேரு சரியில்லைன்னு சொல்றாங்க, 90 பேர் நல்லா இருக்குன்றாங்க. இன்னமும் இப்பயும் கூட்டம் போயிட்டு தான் இருக்கு படத்துக்கு. ஆமா சார். ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? என்னோட எத்தனை நாள் ஆச்சு? நீங்களே பாருங்க. படத்துக்கு கூட்டம் போயிட்டு தான் இருக்கு, தியேட்டர்ல ஃபுல் ஆயிட்டு தான் இருக்கு, ஃபுல் ஆயிட்டு தான் இருக்கு. படம் சரியில்லைன்னா ஏன் ஆடியன்ஸ் போறாங்க? இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கான மரியாதைங்கிறது கிடைக்குதா சினிமாக்குள்ள? இது வரைக்கும் மரியாதை கிடைக்கலைங்க சார். ஒரு இடத்துக்கு போனா ஒரு ஆஃபீஸ் போவோம், ஆடிஷன் போட்டோ கொடுப்போம், பார்ப்பாங்க, ஆடிஷன் வர சொல்லுவாங்க, ஆடிஷன் பண்ணுவோம், ஆடிஷன் பண்ணிட்டு நாங்கள் அடுத்து கூப்பிடுறோம் சொல்லுவாங்க. கூப்பிட்டு பார்த்தாக்கா படம் ரிலீஸ் ஆகிடும். படம் ரிலீஸ் ஆன போது நம்மளை கூப்பிடலன்னு நம்ம மன வருது படம். இப்போ அப்படி இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க தலைவர் கூட, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய அடுத்தடுத்த படங்கள் கம்மிட் ஆகணும், அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும், ரொம்ப சந்தோஷங்கன்ட்டு சினிமா பீப்புள்ஸ்லேருந்து அதர் பீப்புள்ஸ் வரைக்கும் ஒரு 10,000 பேராவது ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், பெரிய ஆக்டர் ஆகணும்,